ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும், இது குறித்து இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸோ கிட்டத்தட்ட இந்த 2025க்கு என்னாச்சுன்னு தெரியல. குரூப் 4ல் கட் ஆஃப் மார்க் இதுதான் அப்படின்ட்டு நிறையா பேர் போட்டுட்ருக்காங்க. இந்த மார்க் வந்துச்சு அப்படின்னா 100% ஜாப். ஆனால் நம்ம கிளியராக சொல்லிகிட்ருக்கோம், ஜீரணிக்க முடியாத அளவில் குரூப் 4 உடைய கட் ஆஃப் இந்த டைம் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, பண்ணாட்டி போனாலும் சரி, ஆனால் இதுதான் கட் ஆஃபு அப்படின்றத நான் அடித்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக குரூப் 4 உடைய கட் ஆஃப் அப்படின்னா இதுதான் உங்களுடைய கட் ஆஃப், இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றத நான் அடித்து ஆதாரபூர்வமாகவும் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஜூனியர் அசிஸ்டன்ட் 2500, டைப்பிஸ்ட்டு அப்ராக்சிமேட் 2400. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 3935 வேக்கன்சிஸில் இப்படி தாங்க பிரிக்கிறாங்க. ஸோ மொத்தமாக நான் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.89 லட்சம் பேர் எஃபெக்டிவாக. ஸோ எஃபெக்டிவ் ஆப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 1 to 1 lakhs. ஸோ இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எஃபெக்டிவாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ அப்ளிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க ரிசல்ட்டுக்காகவும். ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. கண்டிப்பாக குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள், இந்த தேர்வு முடிஞ்சு 90 நாட்களில் ரிசல்ட் வெளியிட போகிறதா தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக குரூப் 4 உடைய தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ கம்யூனிவல் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போகுது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 31%, பிசிக்கு 26.5, பிசி முஸ்லீமுக்கு 3.5, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 20, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 1%, எஸ்சி ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 3%. இந்த மாதிரி தாங்க வேக்கன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நான் முதல்ல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த எவ்வளோ கொஷின்ஸ் இப்போ இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். ஒருவேளை என்னுடைய கம்யூனிட்டி ரேங்கில் நான் வந்துட்டேன், காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு ஈக்குவலாக வந்திருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு மதிப்பெண்கள் இருக்குது. அந்த மதிப்பெண்களை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரூப் 4ல் பணி வாய்ப்பு யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஸோ இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃபை இப்போ நம்ம பார்த்தரலாம் வாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் பிசிக்கு 150, ஜென்ரலுக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லிம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சிக்கு 130, எஸ்சி ஏக்கு 125, எஸ்டிக்கு 120, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 130. அடுத்து டிகிரி விஏஓக்கு பார்த்தா இப்போ வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஜிடிக்கு 131, பிசிக்கு 144, பிசி முஸ்லிம் 139, எம்பிசிக்கு 184, எஸ்சிக்கு 129, எஸ்சிஏக்கு 124, எஸ்டிக்கு 120ங்க. சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 135. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் ஜிடிக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சிக்கு 126, எஸ்சிஏ 120, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 120ங்க. டைப்பிஸ்ட் ஜிடிக்கு 140, பிசிக்கு 135, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 116, சேஃப் ஜோன் 130. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஓகேங்களா? ஜிடிக்கு 135, பிசிக்கு 133, பிசி முஸ்லீமுக்கு 120, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 127, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 115. அடுத்து பிஎஸ்டி வச்சுருந்தா ஜிடிக்கு 120, பிசிக்கு 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 110, எஸ்சிக்கு 108, எஸ்சிஏக்கு 107, எஸ்டிக்கு 105 மதிப்பெண்கள். சேஃப் ஜோன் அப்படின்ற பார்க்குறப்ப 105. ஸோ எக்ஸர்வீஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் ஜென்ரலுக்கு 118, பிசிக்கு 115, பிசி முஸ்லீமுக்கு 110, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 108,
எஸ்சிக்கு 105, எஸ்டிக்கு 105. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும், இவங்க சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஆல் டிபார்ட்மெண்ட் 135, பிசியோட சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப 130, பிசி முஸ்லீமோட சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப 130, எம்பிசி மற்றும் டிஎன்சியோட சேஃப் ஜோன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 125, எஸ்சியோட சேஃப் ஜோன் 120, எஸ்சிஏவோட சேஃப் ஜோன் 120, எஸ்டியோட சேஃப் ஜோன் 116. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இந்த குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள். மாறுதலுக்கு உட்பட்டது. 3லிருந்து 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைன்னா குறையலாம், மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. அஃபிஷியலான கட் ஆஃபையும் நம்ம சொல்லியாச்சுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும், இது குறித்து இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸோ கிட்டத்தட்ட இந்த 2025க்கு என்னாச்சுன்னு தெரியல, குரூப் 4 கட் ஆஃப் மார்க் இதுதான் அப்படின்ட்டு நிறையா பேர் போட்டுட்ருக்காங்க. இந்த மார்க் வந்துச்சு அப்படின்னா 100% ஜாப். ஆனால் நம்ம கிளியராக சொல்லிகிட்டு இருக்கோம், ஜீரணிக்க முடியாத அளவில் குரூப் 4 கட் ஆஃப் இந்த டைம் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, பண்ணாட்டி போனாலும் சரி, ஆனால் இதுதான் கட் ஆஃபு அப்படின்றத நான் அடித்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக குரூப் 4 கட் ஆஃப் அப்படின்னா இதுதான் உங்களுடைய கட் ஆஃப், இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றத நான் அடித்து ஆதாரபூர்வமாகவும் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஜூனியர் அசிஸ்டன்ட் 2500, டைப்பிஸ்ட்டு அப்ராக்சிமேட் 2400. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 3935 வேக்கன்சிஸில் இப்படி தாங்க பிரிக்கிறாங்க. ஸோ மொத்தமாக நான் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.89 லட்சம் பேர் எஃபெக்டிவாக. ஸோ எஃபெக்டிவ் ஆப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 1 to 1 lakhs. ஸோ இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை எஃபெக்டிவாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ அப்ளிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க ரிசல்ட்டுக்காகவும். ஸோ குரூப் 4 ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. கண்டிப்பாக குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள், இந்த தேர்வு முடிஞ்சு 90 நாட்களில் ரிசல்ட் வெளியிட போகிறதா தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக குரூப் 4 தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ கம்யூனிவல் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போகுது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 31%, பிசிக்கு 26.5, பிசி முஸ்லீமுக்கு 3.5, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 20, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 1%, எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 3%. இந்த மாதிரி தாங்க வேக்கன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேக்கன்சிஸ் டிஸ்ட்ரிபியூட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நான் முதல்ல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த எவ்வளோ கொஷின்ஸ் இப்போ இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். ஒருவேளை என்னுடைய கம்யூனிட்டி ரேங்கில் நான் வந்துட்டேன், காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஈக்குவலாக வந்திருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு மதிப்பெண்கள் இருக்குது. அந்த மதிப்பெண்களை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரூப் 4 பணி வாய்ப்பு யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஸோ இந்த குரூப் 4 கட் ஆஃப் இப்போ நம்ம பார்த்தரலாம் வாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் பிசிக்கு 150, ஜென்ரலுக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லிம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சிக்கு 130, எஸ்சிஏக்கு 125, எஸ்டிக்கு 120, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 130. அடுத்து டிகிரி விஏஓக்கு பார்த்தா இப்போ வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஜிடிக்கு 131, பிசிக்கு 144, பிசி முஸ்லிம் 139, எம்பிசிக்கு 184, எஸ்சிக்கு 129, எஸ்சிஏக்கு 124, எஸ்டிக்கு 120ங்க. சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 135. ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர். ஜிடிக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சிக்கு 126, எஸ்சிஏ 120, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 120ங்க. டைப்பிஸ்ட் ஜிடிக்கு 140, பிசிக்கு 135, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 116, சேஃப் ஜோன் 130. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஓகேங்களா, ஜிடிக்கு 135, பிசிக்கு 133, பிசி முஸ்லீமுக்கு 120, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 127, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 115. அடுத்து பிஎஸ்டி வச்சுருந்தா ஜிடிக்கு 120, பிசிக்கு 118, பிசி முஸ்லீமுக்கு 115, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 110, எஸ்சிக்கு 108, எஸ்சிஏக்கு 107, எஸ்டிக்கு 105 மதிப்பெண்கள். சேஃப் ஜோன் அப்படின்ற பார்க்குறப்ப 105. ஸோ எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் ஜென்ரலுக்கு 118, பிசிக்கு 115, பிசி முஸ்லீமுக்கு 110, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 108, எஸ்சிக்கு 105, எஸ்டிக்கு 105. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும், இவங்க சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆல் டிபார்ட்மெண்ட் 135, பிசியோட சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப 130, பிசி முஸ்லீமோட சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 130, எம்பிசி மற்றும் டிஎன்சியோட சேஃப் ஜோன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 125, எஸ்சியோட சேஃப் ஜோன் 120, எஸ்சிஏவோட சேஃப் ஜோன் 120, எஸ்டியோட சேஃப் ஜோன் 116. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இந்த குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள். மாறுதலுக்கு உட்பட்டது 3லிருந்து 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைன்னா குறையலாம், மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. அஃபிஷியலான கட் ஆஃபையும் நம்ம சொல்லியாச்சுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.